இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கட்சிகள் முன்வைக்கிறாங்க. என்ன அப்டின்னா, தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தான் இவ்வளவு குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்டின்னு. அட்வொகேட்டா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? நான் முன்னாடியே இத நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஓகே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்றம்ங்கிறது நம்ம வந்து ரவுடிங்க, ம். ஓகேங்களா? போஸ்கோ கேஸ்ல அட்டெண்ட் ஆகுறவங்க, இந்த மாரி கஞ்சா விக்கிறவங்க, போதை மாத்திரை விக்கிறவங்க, ஓகேங்களா? இந்த மாரி குடும்ப சண்டையில வெட்டிக்கிறவங்க, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும். திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதாவது சிஎம் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டனால நம்ம போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும் வந்து பூட்ட போறதில்ல. ஹவ் வி டூ திஸ், ஹவ் ஓகே. வி டூ த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் இட் அண்ட் ஹவ் வி கண்டக்ட் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஹவ் வி கெட் த ரெமடி ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். புரிஞ்சுங்களா? இது எந்த அரசாட்சியிலுமே யாருமே அரசாட்சியிலே நடந்தது இல்ல. டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு.